பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகின்ற ஜூலை 19, 20 சீக்கிரம் வந்துருச்சு திருவிழா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ பேசிட்டு, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே சீக்கிரமாக வந்துருச்சு. எல்லாம் தயாராகிக்கிங்க திருவிழாவுக்கு. பயங்கரமான ஒரு திருவிழா நடக்க போகுது நம்ம கோயிலில். ஆடி மாதம் வருஷம் நடக்கக்கூடிய திருவிழா நம்ம கருப்பராயனுக்கு கெடா வெட்டு திருவிழா. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 19ஆம் தேதி சாயந்தரம் வந்து கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தியோடு ஆரம்பித்து நைட்டு வந்து கரகம் எடுக்கிறது, வள்ளி கும்மி, சில கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். மறுச்சு நாள் காலையில் கருப்பராயனுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயும் நடக்கிற இன்னொரு விஷயம் நம்ம கோயில் இந்த வருஷம் நடக்குது. 1008 மலரட்சன் நடக்க போகுது கருப்பராயனுக்கு இந்த வருஷம். கருப்பராயனுக்கும் கருப்பலை தம்பதியருக்கு 2 பேர்த்துக்கு ஒட்டுக்காக உட்கார வச்சு அவங்களுக்கு 1008 மலரட்சனை காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் அந்த லட்சாட்சி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து கருப்பராயனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். சாமி அழைச்சி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே வந்து காணிக்கை வாங்கணும். காணிக்கை மஞ்சக்கயிறு. போன வருஷம்லாம் மஞ்சக்கயிறு வாங்கினவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இந்த வருஷம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல சொல்கிறாங்க. காணிக்கை வாங்கணுங்களாம் வீடு வாங்கினேன், இடம் வாங்கினேன், தோட்டம் வாங்கினேன், வண்டி வாங்கினேன்னு சொல்லி எல்லாம் பெருமையாக சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, திருவிழாவுக்கு வந்து மக்கள் எல்லாம் அவங்களால முடிஞ்சது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு இடம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறையா பக்தர்கள் வந்து ஒவ்வொரு பொருள் அரிசி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து 5 மூட்டை அரிசி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல்காரங்க வந்து முகாம், அதாவது வந்து பெரிய முகாம் நடக்குது நம்ம கோயிலில் இந்த வருஷம் திருவிழாக்கு. அவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழு உடல் பரிசோதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் காலையில் 7 மணிக்கு போனீங்கன்னா முழு உடல் பரிசோதனை பண்ணிட்டு வரக்கு லேட் ஆயிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. காலையில் வந்து காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ தானே வெறுவயத்தோடு வந்தால் தானே நம்ம வந்து உடல் முழு பரிசோதனை பண்ண முடியும். அதனால் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இங்கே வந்து எல்லா சில முக்கியமான ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்களே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்களே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சந்தோஷமாக இங்கே சுற்று வட்டாரில் இருக்கிற ஏழை மக்கள் எல்லாருக்கெல்லாம் நீங்கள் ஒரு இந்த உதவி செய்யுங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், நீங்களாக வந்து சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், இது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வசதி வாய்ப்பு இல்லாதவங்க மருத்துவமனையில் போய் இங்கே என்னென்ன எடுக்கிறாங்கன்னா, ஸ்கேன் எடுக்கிறாங்களாமா, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்களாமா, யூரின் டெஸ்ட் எடுக்கிறாங்களாமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னமோ சொன்னாங்க, இசிஜி, எக்கோ எல்லாமே இங்கே எடுக்கிறாங்களாம்மா. அதனால் நீங்கள் வந்து வசதி இல்லை அப்படிங்கிறது போய் சொந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கறக்கு முடியாதவங்க நீங்கள் முழு பரிசோதனை நீங்கள் செய்கிறதுனால நீங்களாம் வந்து இங்கே ஃப்ரீயாக வந்து பார்த்துக்குங்க. அது வந்து அங்கேயும் பார்த்துக்கலாம், திருவிழாவிலையும் வந்து கலந்துக்கலாம். நீங்களாம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. எல்லோரும் வாங்க, சந்தோஷமாக கருப்பராயன் திருவிழாவில் கலந்துக்குங்க, சந்தோஷமாக இருங்க. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாவே நோடி போயிடும். இந்த மாதிரி நம்ம கருப்பராயன் கோயில், அதாவது இங்கே பக்கத்தில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயில், பண்ணாரி அம்மன் கோயில், அது மாதிரி நடக்கிற மாதிரி நம்ம கருப்பராயன் கோயிலும் வருஷ திருவிழா நடக்குது. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து அந்த சாமிகளும் வந்து உற்றார் உடனோடு வந்து நல்ல திருவிழா நடக்கட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.